தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/10/2024 வெள்ளிக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம், இரவு 1:39 வரை, பிறகு திருவோணம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. இன்றைக்கு நாம் கலைவாணியை வழிபட வேண்டும். காரிய வெற்றிக்கு கலைவாணி வழிபாடு நமக்கு அவசியம் தேவை. பொதுவாக சகல யோகமும் தரக்கூடிய சரஸ்வதி பூஜையை இன்று நாம் கொண்டாடி வழிபட்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் இனிய நாளாக நமக்கு அமையும். ஒரு பாடல் உண்டு. அம்மா கலைவாணி தினம் அருள்வாய் சுகமாயினி, சிம்மாசனமாய் என் நாவினிலே தினமும் அமர்வாயினி. ஏது படித்து விட்டேன், எதை நான் முடித்து விட்டேன், உன் பாதம் பிடித்து விட்டேன், அதனால் பாடல் வடித்து விட்டேன் என்று ஒரு பாடல் உண்டு. அந்த கலைவாணியினுடைய பாதம் பிடித்தாலே படிக்காத பாமரனாக இருந்தால் கூட பாடல் வடிக்கின்ற ஆற்றல் வருவாம். அதனால் தான் கவி காளமேகத்திற்கு அவள் ஓம் என்று நாக்கிலே எழுதிய உடனே கவிமழையாக பொழிந்தார். காளமேக கவிஞர் முதல் கண்ணதாசன் வரை இன்றைக்கு கலைவாணியினுடைய அருளாலே உலக புகழ் பெற்றவர்களாக திகழ்கிறார்கள். இதற்கெல்லாம் இந்த கலைவாணி அருள், நாமகள் அருள் நமக்கு தேவை. அந்த நாமகள் வழிபாடு செய்ய இன்றைக்கு உகந்த நேரம் எது என்று சொன்னால், காலையிலேயே 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை, அதற்கு அடுத்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை நல்ல நேரம் இருக்கிறது. மாலை நேரத்திலே 4:45 5:45 வரை, பிறகு இரவு 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை ஒரு நல்ல நேரம் என்று நாட்காட்டியிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்திலே நாம் கலைவாணி வழிபாட்டை இல்லத்திலே வைத்து வழிபட்டு அதற்கு பின்னால் ஆலயமும் சென்று நாம் வழிபட்டு வரலாம். இல்லத்திலே சரஸ்வதி பூஜை என்று சொல்லுவதனாலே சரஸ்வதி படம் வைக்க வேண்டும். அதற்கு முன்னாலே விநாயகர் படம், பக்கத்திலே இலக்குமி படமும் வைக்க வேண்டும். பொதுவாக அந்த சரஸ்வதிக்கு நாம் கோலமிட்டு குத்து விளக்கேற்றி விபூதி, சந்தனம், குங்குமம் வைத்து பேனா, புத்தகம், நம்முடைய தொழிலிலே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாம் வைக்க வேண்டும். புஷ்பம் அணிவித்து தேங்காய் பழம் அவல் வைத்து அந்த நைவேத்தியத்தோடு பொரிகடலை, சர்க்கரை, சுண்டல் நைவேத்தியங்கள் எல்லாம் நாம் வைத்து வழிபட வேண்டும். கலைவாணிக்குரிய பாடல்களை படித்து நாம் வழிபட்டால் அந்த கலைவாணியினுடைய அருளுக்கு பாத்திரமாக விளங்குவோம். அது மட்டுமல்ல, இன்று வழிபட்ட பிறகு அன்று இரவு முழுவதும் அந்த சரஸ்வதிக்கு அருகிலேயே அந்த பொருட்கள் எல்லாம் இருக்க வேண்டும். தொழிலுக்கு நாம் உபயோகப்படுத்துகின்ற அந்த பேனா, புத்தகம், பென்சில், அதுபோல அவரவர் தொழிலுக்குள்ள என்னென்ன இவைகள் இருக்கிறதோ அந்த பொருட்களை எல்லாம் வைத்து வழிபடலாம். பிறகு மறுநாள் காலையில் அவற்றிலே சந்தனம் தெளித்து தீபம் பார்த்த பிறகுதான் எடுக்க வேண்டும். இப்படி சரஸ்வதி பூஜையை கொண்டாடி வழிபட்டால் நமக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வ வளம் பெருகும், காரிய வெற்றி ஏற்படும். கலைவாணியை வழிபடுவோம், காரியங்களில் வெற்றி பெறுவோம் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். ஆலய வழிபாட்டில் கவனம் செலுத்துகின்ற நாள். அதிகாலையிலேயே நல்ல தகவல் உங்களுக்கு வரப்போகிறது. வாழ்த்து செய்திகளால் வளம் காண்பீர்கள். இல்லத்திலே உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியமும் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. அது மட்டுமல்ல, பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இன்று நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை அதிகாலையிலேயே கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அது மட்டுமல்ல, 12 ராகு பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு. புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் வாய்ப்பு கிடைக்கும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று 7:54 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை 7:54 வரை புது முயற்சிகளில் உங்களுக்கு அவ்வளவு ஈடுபாடு இருந்தாலும் கூட அது செயலில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். எனவே காலை 7:54 மேல் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி உண்டு. சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே கொஞ்சம் சங்கடங்களை அதிகாலையில் சந்திக்க நேரிடும். அதற்கு பின்னாலே உங்களுக்கு மனக்கவலைகள் மாறும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், நினைத்தது நிறைவேறும், ஆதரவு கரம் கொடுப்பவர்களின் எண்ணிக்கை உயரும், ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு சீராகி சிறப்பாக அமையும். நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்ய மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். சிறப்பாக இந்த நாளை கொண்டாடி கலைவாணியின் அருளை பெறுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். காலை 7:54 மேல் சந்திராஷ்டமம் வருகிறது. எனவே புது முயற்சி செய்வதாக இருந்தால் அதிகாலையிலேயே செய்து விடுவது நல்லது. இறை வழிபாட்டில் கூட கவனம் செலுத்துபவர்கள் கலைவாணி வழிபாட்டை காலையிலேயே செய்து விடுவது, அதிகாலையில் செய்து விடுவது நல்லது. அதற்கு பின்னாலே சந்திராஷ்டமம் என்பதனாலே கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். தொட்டது துலங்க வேண்டுமானால், தொழில் வளம் சிறக்க வேண்டுமானால் இறை வழிபாடு உங்களுக்கு முழுமையாக தேவை. அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். சொத்துக்கள் வாங்குவது, விற்பது பற்றிய சிந்தனைகள் மேலோங்கினாலும் செயல்படுமா என்பது சந்தேகம்தான். அதே நேரத்திலே உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். வேலை சுமை உங்களுக்கு அதிகரிக்கலாம். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. பொருளாதாரத்தில் நெருக்கடி நிலை கூடுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருப்பதனாலே மிக கவனத்தோடு செயல்படுவது நல்லது. கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் அது வலுவிழந்திருக்கிறது. எனவே தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், சகோதர வழியிலே ஒத்துழைப்பு கிடைக்கும், பயணங்கள் பலன் தருவதாக அமையும். வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துவீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உண்டு. ஒரு சிலருக்கு பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம்.
சிம்மராசினியர்களே, கண்டகச்சனியாக இருந்தாலும் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் படிப்படியாக உங்களுக்கு சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுவார்கள். தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மருத்துவ செலவுகள் குறையும். மனக்கலக்கம் அகலும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மதியத்திற்கு மேல் வரக்கூடிய ஒரு நல்ல தகவல் உங்கள் மனதை மகிழ்விக்கப் போகின்றது. ஆதாயம் தரும் தகவல் அலைபேசி வாயிலாகவும் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கவனம் அதிகம் தேவைப்படுகின்ற நாள். காரிய வெற்றிக்கு கலைவாணியின் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் காலை நேரத்திலேயே நீங்கள் கலைவாணி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சூரியனோடு கேது இணைந்திருப்பதால் மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். சஞ்சலங்கள் கூடும். முன்னேற்ற பாதையில் சில முட்டுக்கட்டைகள் வந்து அலைமோதலாம். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் கூட போகலாம். என்ன இருந்தாலும் வீண் வழிகளுக்கு ஆளாகாமல் இருக்கவும், விரயங்கள் குறையவும் இன்று வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். வளர்ச்சி கூடும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு புத சுக்கிர யோகம் இருப்பதால் தொட்டது துலங்கும். தொழில் வளம் சிறக்கும். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். பயணங்கள் கூட பலன் தருவதாக உங்களுக்கு அமையலாம். அலைபேசி வழி தகவல் ஆச்சரியம் தருவதாக கூட இருக்கும். அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். இந்த நாள் இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நாமகள் அருளால் நலம் கிடைக்கின்ற நாள். இன்று பூமகள் அருளும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவார்கள். சமவிதமாக நீங்கள் நடந்து கொண்டு சாதனைகள் நிகழ்த்தப் போகின்றீர்கள். புகழ்மிக்கவர்களின் பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெற நீங்கள் எடுத்த முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குறு பார்வை இருப்பதால் மனக்குழப்பம் அகலும். பணப்புழக்கம் கூடும். ஆலய வழிபாட்டில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். வரன்கள் வாயில் தேடி வரும். இந்த நாள் மிக மிக இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 7:54 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார். எனவே சிந்தித்த காரியங்கள் செயல்பட மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். மனக்கலக்கங்கள் அகலும். காரிய வெற்றிக்கு உறுதுணையாக மாற்று இனத்தவர்கள் இருப்பார்கள். 6லே குறி இருப்பதால் மறைமுக பகை உண்டு. பகைக்கு மத்தியில் தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்றாலும் கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கு சரஸ்வதி பூஜை. எனவே சரஸ்வதி வழிபாடு உங்களுக்கு சகல யோகங்களையும் வழங்கும். என்ன இருந்தாலும் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லாமல் இருக்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, காலை 7:54 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் சப்தமாதிபதி வருவதனாலே வரன்கள் வாயில் தேடி வரும். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றிய சிந்தனை வெற்றி பெறும். இந்த நாள் இனிய நாள். தொழில் கூட உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ஆலய வழிபாட்டில் அக்கறை காட்டுகின்ற நாள். உடலில் இருந்த நோய்கள் ஓடி ஒழியும். திடமான மனதோடு நீங்கள் செயல்படுவீர்கள். இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறப் போகின்றது. தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக நண்பர்கள் இருப்பார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நீண்ட நாளாக பேசி விட்டு போன வரன்கள் இப்பொழுது மீண்டும் வரலாம். மங்கள ஓசை மலையின் கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த தங்கு தடைகள் அகலும். தனவரவும் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, இனிய வாழ்வில் ஏற்பட்ட இடையூறுகள் அகலும் நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அலைபேசி வழியில் அதிகாலையே வருகின்ற தகவல் உங்களுக்கு நல்ல தகவலாக இருக்கலாம். வியாபார விரோதங்கள் விலகும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு நல்ல தகவலும் உண்டு. அதே நேரத்திலே 4லே செவ்வாய். பூமி வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, புதிய இடங்கள் வாங்குவது போன்றவற்றிலெல்லாம் உங்கள் சிந்தனைகள் மேலோங்கும். அவற்றிற்கு வெற்றி கொடுக்கும் விதத்திலே கிரகநிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. ராஜநாதன் 3ஆம் இடத்திலே வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். எனவே இன்று நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அதில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. வெற்றிகள் கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.